ஆமா அசோக், இதுக்கு வீணாதான் காரணம். சத்யா நீ புத்திசாலி. வீணா பண்ண அதே மாதிரி வேலைகளை அண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அதனால கூட அவ கொலை பண்ண பார்த்திருப்பா இருக்கும். அசோக், சத்யா அண்ணி மட்டும் பேசிட்டாங்கன்னா இந்த வீணா பத்தின எல்லாத்தையும் அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குடா. பெரியப்பா, அது மட்டும் இல்ல, நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு சில சந்தேகங்கள் வருது. இல்ல, நான் எப்படி நடு ராத்திரியில அந்த காட்டுக்கு போனேன்? பெரியப்பா, உங்ககிட்ட தானே கேக்குறேன், சொல்லுங்க, நான் எப்படி அந்த காட்டுக்கு போனேன்? காட்டுல நீங்க எல்லாரும் இருந்தீங்க, வீணா நீ தலை தெரிச்சு ஓடிட்டு இருந்தாங்க. எப்படி இதெல்லாம்? என்ன அசோக், எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா என்ன? மாயா நம்ம ஜமீனோட நன்மைக்காக உன்னை உட்கார வச்சு பூஜை பண்ணாங்க. அதோட தொடர்ச்சியாதான் காட்டு கோயிலுக்கு பூஜை பண்ண போனோம். அப்பதான் வீணா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படியே எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேடா. ஆனா காலையில அவ தூக்குல தொங்கிட்டு இருந்தா. பெரியப்பா, என்ன வச்சு மாயா பூஜை பண்ணது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது.